சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே புதியதாக அமைக்கப்பட்ட 4வது வழித்தடத்தில் அதிவேக ரயிலை இயக்கி இன்று சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை கடற்கரை எழும்பூர் ரயில் நிலையம் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட 4வது வழித்தடத்தில் ரயில்களை இலக்கி இந்த சோதனை ஓட்டமானது தொடங்கப்பட உள்ளது. சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே ரூபாய் 280 கோடி மதிப்பீட்டில் 4வது வழித்தடம் அமைக்கும் பணியானது கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நடைபெற்றது. அதற்கான நிலமானது கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக புதிய வழித்தடம் அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முழுமையாக அந்த பணிகள் நிறைவு பெற்று இந்த சோதனை ஓட்டமானது கோட்டை பூங்கார் ரயில் நிலையம் மட்டுமல்லாமல் கடற்கரையில் இருந்து சென்னை எழும்பூர் வரையிலான இந்த சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக இந்நிலையில் புதியதாக வழித்தடம் அமைக்கப்பட்ட தெற்கு ரயில்வேயின் தலைமை மீன் பொறியாளர் சோதனை ஓட்டமானது தொடங்கியுள்ளது. இதில் பல்வேறு அதிகாரிகள் இதற்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இடைப்பட்ட இந்த தூரத்தில் எந்த விதமான வேகத்தில் ரயில்களை இயக்க முடியும் என்பது மட்டும் இந்த சோதனை ஓட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு வருகின்ற 9ஆம் தேதி தலைமை பொறியாளர் மட்டுமல்லாமல் பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி அவர்களும் இந்த சோதனை ஓட்டத்தை இறுதிக்கட்ட முடிவு செய்யப்பட்டு 10ஆம் தேதி முதல் 4வது வழித்தடத்தில், அதாவது வடமாநிலங்களிலிருந்து கடற்கரை ரயில் நிலையம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் இந்த 4வது வழித்தடத்தில் செல்வதற்கு தேவையான அனைத்து முகாந்திரமும் இருப்பதாக அதிகாரிகள் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது.